சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட கவுன்சிலரின் கணவர் உட்பட 9 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பரும் சேலம் அதிமுகவின் கொண்டலாம்பட்டி பகுதி செயலாளருமான சண்முகம் மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலைக்கு சேலம் 55வது வார்டு கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் சதீஷை குற்றம் சுமத்திய உறவினர்கள் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பாக போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் சண்முகத்தின் உறவினர்களுடன் சேலம் மாநகர காவல் துணை ஆணையாளர் பேச்சுவார்த்தை நடத்தினார். குடிச்சு உள்ள போட்டாதான் பாடியை நாங்கள் எடுத்துட்டு போவோம். அது வரைக்கும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோம். அது வரைக்கும் விடவே மாட்டேன். நான் விட மாட்டேன். நான் மதிவு பண்ணுவேன். எனக்கு ஒரு 10 பேர் எல்லாமே போயிருவாங்க. நான் உட்காந்து மதிவு பண்ணுவேன். விடவே மாட்டேன். என் புருஷன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவரு அவரை இப்படி வெட்டி கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்க பிடிச்சி நீங்கள் உள்ள போடணும். எங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க. இதனிடையே ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த போலீசார் கவுன்சிலரின் கணவர் சதீஷ் உட்பட 9 பேரை பிடித்திருக்கும் நிலையில் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஒட்டுமொத்த விவகாரமும் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.